நீங்க சீக்கிரமே இதுல இருந்து வெளியே வந்துருவேன்னு சொல்றீங்க. அப்படி நீங்க வரும்போது என் கம்பெனிக்காக நீங்க வந்து பாடணும். பாடுவீங்களா? பாடுறேன் சார். சரி, அப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. அப்ப அந்த பொண்ணு முகத்தை காட்டாம இருக்க என்ன காரணமா மாப்பிள்ள இருக்கும்? தெரியல, ஆனா அவங்க சீக்கிரமே வெளியே வருவாங்கன்னு நம்புறேன். சரி, அந்த பொண்ணு உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம ஸ்டுடியோக்கு பாட வரப்ப எப்படியும் பார்க்கத்தானே போறோம். அப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். சரி, அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. அவங்க தான் என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வான்னு அனுப்பி வச்சாங்க. சரிடா, பாப்போம். கார்த்திக் சார் பாத்துட்டாரா? இல்ல மேடம். பாக்கலையா? எப்படி? கார்த்திக் சார் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து வந்ததை இப்ப நான் பார்த்தனே. கார்த்திக் சார் வந்தாரு, ஆனா அவரை என்ன பார்க்க விடல. நீ சொல்றது நிஜமா? நம்பலாமா? கார்த்திக் சார் தான் இந்த கச்சேரியை ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நான் சொன்னதையே நீங்க நம்பலையே மேடம். ஆனா இன்னைக்கு நான் சொன்னதுதான் உண்மைன்னு உங்களுக்கு இப்பவாவது புரியுதா? அதையாவது நம்புவீங்களா? சரி சரி, இப்ப கார்த்திக் சார் உன்னை பாக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். நான் மாட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையே மேடம். அப்படிதான் நீங்களும் உங்க பாட்டியும் சொல்லி மிரட்டி என்ன பாட வச்சீங்க. அப்புறம் இப்ப எதுக்கு ஏதோ எனக்காக பேசுற மாதிரி பேசுறீங்க? ஏய், நான் சந்தோஷம்னு சொன்னது உன்னை யோசிச்சு இல்ல. இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியும் நீ கார்த்திக் சாரை சமாளிச்சிருக்கே, அப்போ உன்னை வச்சே லைஃப் லாங் கச்சேரியை கண்டினியூ பண்ணலான்னு யோசிச்சேன். அதுக்காக சொன்னேன். இங்க பாருங்க மேடம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நான் எடுக்க மாட்டேன். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே கார்த்திக் சார் கிட்ட போய் சொல்லிருவேன். ஹேய், நீ பால்ல சத்தியம் பண்ணிருக்க தெரியும்ல? பால்ல சத்தியம் பண்ணா பாதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை நினைச்சுதான் என் மனசாட்சியை கொண்டுட்டு கார்த்திக் சார் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சும் கார்த்திக் உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்காருன்னு அத்தை கிட்ட போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் வீடே 2 ஆகும். இதெல்லாம் தீபாவும் யோசிப்பா. அதனால கார்த்திக் கிட்ட அவ்வளவு சீக்கிரமா உண்மையை சொல்ல மாட்டா. ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு தீபாக்கு தெரியாதே. நீங்க எதுக்கு இருக்கீங்க? ஐஸ்வர்யா கிட்ட விஷயத்த சொல்லிடுவேன்னு மிரட்டி வைங்க. அவ இப்போதைக்கு கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டா. அதெல்லாம் ஓகேக்கா. ஆனா ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு வரதா கார்த்திக் சார் கிட்ட சத்தியம் பண்ணிருக்காளே, அப்போ உண்மைய சொல்லாம பல்லவியாவே மெயின்டைன் பண்ணுவான்னு சொல்றீங்களா? பண்ண வைப்போம். எப்படி? யோசிச்சு சீக்கிரமே சொல்றேன். அப்போ நாங்க வழக்கம் போல கச்சேரி பண்ணிக்கலாம்ல? இதுக்கு தானே எனக்கு கால் பண்ணீங்க. இது பாரு ஐஸ்வர்யா, நெல்லுக்கு பாயிற தண்ணி அப்படியே கொஞ்சம் புல்லுக்கும் பாயட்டுமே. இதெல்லாம் நல்லாதான் பேசுவீங்க. ஆனா யார் நெல்லு யாரு புல்லுன்னு தான் தெரியல. சரி, சீக்கிரமே யோசிச்சுட்டு பல்லவி விஷயத்துக்கு ஒரு ஐடியாவோட வரேன். இப்ப நான் வரேன். அது எப்படிங்க? யாரா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தி பாராட்டு வாங்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த பொண்ணு தன்னோட அடையாளத்தை யாருக்கோ கொடுத்துட்டு ஏன் இப்படி ஓடி மறையணும்? ஒருவேளை அந்த பொண்ணோட டேலண்ட்டை யாராவது அட்ரஸ் பண்ணி அதுக்கான ஒரு ரெகக்னிஷனை வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும்போது இதுக்காக அதை இக்னோர் பண்ணும். அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ சார்? அதாங்க யோசிச்சுட்டு இருந்தேன்.
இது ஒரு ட்ராப்ல அந்த பொண்ணு மாட்டியிருக்கா. அன்னைக்கு ரூபஸ்ரீ முதல்ல பல்லவி பத்தி சொல்லும்போது பல்லவியோட புவர் பேக்ரவுண்ட தான் ரூபஸ்ரீயோட அம்மா அவங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. எனக்கு என்னமோ வெறும் காசுக்காக மட்டும் அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா மாதிரி தோணல. இனியனோட உயிரை காப்பாத்தி கொடுத்தாங்க சார். அதுக்கு கைமாறாதான் நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எதனா யோசிக்க முடியுதா? நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அந்த பொண்ணு இப்படி மாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கும் தோணுது. வெளியே சொல்ல முடியாம இருக்காங்கன்னா அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ல ஆரம்பிச்சு நிறைய விஷயம் பின்னால் இருக்கலாம் சார். வெளியே சொன்னா எல்லாரும் சரியா அத புரிஞ்சுப்பாங்களான்னு கூட அவங்க பயந்துட்டு இருக்கலாம் சார். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். சீக்கிரமே அந்த பொண்ணோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு நான் சரி பண்றேன். அந்த பொண்ணு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷனை வாங்கி கொடுக்கணுங்க. இந்த விஷயத்துல நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ண என்கிட்டயே பர்மிஷன் மாதிரி கேக்குறீங்களே சார். இதெல்லாம் யோசிச்சு தான் சார் உண்மையை சொல்றதுக்கான தைரியம் எனக்கு வர மாட்டேங்குது. சார் நீங்க படுத்துங்க. என்ன சார் இது? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இல்லங்க, தாகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க படுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க சார். தேங்க்யூ. சரிங்க, குட் நைட். தூங்குங்க. உன் இடது கையை காட்டுமா.
ஒருவேளை கார்த்திக் சார் நான் சத்தியம் பண்றப்போ என் கையில இருக்கிற மருதாணியை கவனிச்சிருப்பாரோ? குடும்பத்துக்காக கஷ்டப்படணும்னே பிறந்த பொறப்பு நீ. ஆனா எத்தனை கஷ்டம் வந்தாலும் போராடி ஜெயிக்கிற அம்சமும் சேர்ந்தே இருக்கு. கட்டின புருஷனுக்காக உசுர கூட விடுவ. மனசுக்குள்ள உனக்கு ஒரு போராட்டம் இருக்குமா? அது சீக்கிரமே முடிஞ்சு உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து சந்தோஷமா இருப்ப. உன்னோட எதிர்காலம் சிறப்பா இருக்குமா? வருமா? போயிட்டு வாங்க. என்ன இது, எதுவுமே சொல்லாம போறாரு? ஒருவேளை அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சா? என்ன முறைக்கிற மாதிரி பாக்குறீங்க? இல்ல, நான் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும் போதுதான் கார்த்திக் சார் சொன்னாரு. அடையார்ல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு. சொல்லிட்டு போனாரா? என்னமோ உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லிட்டு போன மாதிரி சொல்றீங்க. கால் பண்ணி சொன்னாருன்னு சொல்லணும். இதுலலாம் கவனமா பேசணும். சரிங்க மேடம், இனிமே நான் கவனமா இருக்கேன். நீங்க என்ன தேடினீங்கன்னு செக்யூரிட்டி என்ன சொன்னாரு. என்ன விஷயம் மேடம்? என்ன பேச்ச டைவர்ட் பண்றீங்களோ? இல்ல என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் மாதிரி தெரியுதோ? கண்டிப்பா. சீக்கிரமா வர சொல்லி லாஸ்ட் டைமே சொல்லியும் இன்னும் வரலையேன்னு செக்யூரிட்டி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உட்காருங்கம்மா. தலைவலி தாங்க முடியல. ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம், அப்பதான் சரியாகும். மேடம், நீங்க பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வெண்டிங் மிஷின் காஃபி மேடம்க்கு கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம்? சரி, விஐபி வந்திருக்காங்கன்னு சொல்லி தீபாவை ஃப்ரெஷ்ஷாக காஃபி போட சொல்லலாம். இந்த மாதிரி வேலைக்கு தான் நீ லாய்க்குன்னு சொல்லாம சொல்லணும். என்ன அவளை காணோம்? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரவணா மேடம், தீபா எங்க? இப்பதான் எந்திரிச்சு இப்படி போனாங்க. எங்க போனா? ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போனாலும் போயிருப்பாங்க மேடம். சரி, ஓகே. ஓகே மேடம். ஏன்பா நின்னுட்டே இருக்க? உட்காருப்பா. இருக்கட்டும்மா. ஆபீஸ் பிடிச்சிருக்காமா? பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
எனக்கு இந்த மியூசிக் பிசினஸ் பத்தி எல்லாம் பெருசா எதுவும் தெரியாதுப்பா. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கூட புரியல. அப்படியாமா? நீங்க வாங்கம்மா, எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்படியே அவங்க என்னென்ன வேலை பாக்குறாங்கன்னு சொல்றேன். ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எல்லாம் இருக்குமா, நல்லா இருக்கும். வாங்க வந்து பாருங்க. ம். உட்காருமா, உட்காருங்க. நீங்க வேலையை பாருங்க. எல்லாரையும் பார்த்தாச்சாப்பா? இன்னும் ஒருத்தங்க மட்டும் இருக்காங்கம்மா. அவங்க சீட்டு இதான். கார்த்தியோட பிஏவா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க பேரு தீபா. தீபாவா? ஆமாமா. அந்த பொண்ணு கார்த்திக்கு தெரிஞ்சவளா? இல்லம்மா, பேப்பர்ல ஆட் பார்த்து வேலை தேடி வந்தாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணாம அனுப்பிவிட பார்த்தாங்க ஸ்னேகா. ஆளை பார்த்து தப்பா எடை போட்டாங்க. அப்புறம் நான் தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வச்சேன். பார்த்தா அந்த பொண்ணு தான் செலக்ட் ஆச்சு. ஓ, அப்ப இன்டர்வியூ மூலமா தான் செலக்ட் ஆனாளா? ஆமாமா, நியூ ஜாயினியா இருந்தாலும் சின்சியரா ஒர்க் பண்றாங்கன்னு கார்த்தி மாப்பிளே சர்டிபிகேட் கொடுத்தாப்ல. என்ன ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? பேரே சரியில்லையே. ஏற்கனவே கார்த்தி வாழ்க்கையில இதே பேர்ல ஒருத்தி வந்து வீட்டுல ஏன் நிம்மதியை கெடுத்தது பத்தாதுன்னு ஆபீஸ்லயும் ஒருத்திய வேலைக்கு வச்சிருக்கானா? கொஞ்சம் இருங்கம்மா, அவங்க இங்கதான் இருப்பாங்க. நான் போய் கூட்டு வரேன். பரவாயில்லப்பா, நான் கார்த்தியோட கேபின்ல இருக்கேன். கார்த்தி வந்ததும் நான் பாத்துட்டு கிளம்புறேன். சரிங்கம்மா. ஓ மேடம் இங்க தான் இருக்கீங்களா? என்ன மேடம், சேர்ந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் கூட சீட்ல இருக்க மாட்டீங்க போல. கார்த்திக் சார் இருந்தா மட்டும் சின்சியரா வேலை பாக்குற மாதிரி சீனை போடுறீங்க. அவர் வெளில போயிட்டா இப்படிதான் ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பீங்களா? மேடம், தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு டீ குடிக்கலான்னு வந்தேன், அவ்வளவுதான். ஒர்க் ஏதாவது பெண்டிங் வச்சா சொல்லுங்க, பரவாயில்ல. சும்மா எல்லாத்துக்கும் இப்படி நக்கலா பேசிக்கிட்டேன். ஹலோ, கார்த்திக் சாரை பார்க்க ஒரு முக்கியமான விஐபி வந்திருக்காங்க. கார்த்திக் சார் இல்லாதப்போ நீங்க தான் உங்களை ரிசீவ் பண்ணி தர செய்யணும். இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்வளவு நேரமா உங்களை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? வாங்க, வந்து அவங்களை வெல்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுங்க. காஃபினா நீங்க பாட்டுக்கு வெண்டிங் மிஷின்ல இருந்து புடிச்சு கொடுத்துறாதீங்க. காஃபி மேக்கர்ல பால், காஃபி பவுடர்னு எல்லாம் இருக்கு. அதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுங்க. பார்த்துட்டு நிக்காதீங்க, அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க. காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். சாரி மேடம், நான் கார்த்திக் சாரோடைய பிஏ கிட்ட நீங்க வந்திருக்க விஷயத்த சொல்லி உங்களுக்கு காஃபி கொடுக்க சொல்லிட்டு நான் ஒரு முக்கியமான கால்ல இருந்தேன். ஆனா நான் கால் பேசிட்டு அந்த பொண்ணு கிட்ட மேடம் கிட்ட காஃபி கொடுத்தியான்னு கேட்டா அதெல்லாம் என் வேலை இல்ல அப்படிங்கிறா. ஸ்னேகா, இந்த அம்மா நீ போட்டு விடுறதுக்கு ஃபேவரா ரியாக்ட் பண்றாங்க, விடாம போட்டு விடு. வந்திருக்கிறது நான் தான் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? ஐயோ, அது சொன்னதுக்கு தான் மேடம். யாரா இருந்தா எனக்கு என்ன, அது என்னுடைய வேலை இல்ல அப்படின்னு திமிரா சொல்லிட்டு போயிட்டா மேடம். கார்த்திக் சார் எப்படிதான் அவளை இன்டர்வியூல செலக்ட் பண்ணாருன்னே தெரியல. வந்ததுல இருந்தே இப்படிதான் எல்லார்கிட்டயும் ஆட்டிடியூட் காட்டி தெரியுதா மேடம். அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? வேணாம் மேடம், அவ ஒரு மாதிரி பேசுறா. உங்களையும் ஏதாவது சொல்லிட போறா. ஓ, என்னையே சொல்லிடுவாளா? நான் அவளை இப்ப பார்த்தே ஆகணுமே. வர சொல்லு. மேடம் நீங்க இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த பொண்ணை அழைச்சிட்டு வா. மேடம் சரி இரு, நானே வரேன். தீபா, இன்னியோட உன் வேலை காலிடி. சரிங்கம்மா, நீங்க வாங்க, என் ரூமுக்கு போலாம். இவ்ளோ நேரம் அங்கதான்ப்பா உட்கார்ந்துட்டு இருந்தேன். ராஜா இப்பதான் கம்பெனியை சுத்தி காட்டினா. ஓ, தேங்க்யூடா. வெல்கம் சார். இவெல்லாம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், நம்மளால முடியலையே.
ஸ்னேகா, சார் அம்மாக்கு டீ காஃபி எதுனா கொடுத்தீங்களா? சார் தீபா கிட்ட காஃபி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு என்கிட்டே திமிரா சொல்றாங்க சார். ஒரே நிமிஷம். ஹலோ சார், நான் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, நான் திரும்ப கால் பண்றேன். மா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களா? கிளைண்ட்டுக்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்ப வேண்டியிருக்கு, நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். நீ வேலையை பாருப்பா. நானும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். சரிங்கம்மா, நீங்க வாங்க, நான் கார் வரைக்கும் வரேன். இல்லப்பா, உனக்கு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொன்னல, நீ வேலையை முதல்ல பாரு. நான் போய்க்கிறேன். இல்ல இருக்கட்டும்மா, 2 மினிட்ஸ் தானே, என்ன ஆயிட போகுது. வாங்க. ராஜா வரேன். சரிங்கம்மா. வரேம்மா. வாங்க மேடம். என்ன மேடம் பொசுக்குன்னு இப்படி தீபாவை கோத்து விடுறீங்க? கோத்து விடுறேனா? அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா? கார்த்திக் சார் வரட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கு தான் டோஸ் விழும். டீ குடுக்கறதெல்லாம் அவங்க வேலையான உங்களை தான் திட்டுவாரு. நானும் பாத்துக்கிட்டு தான் மேடம் இருக்கேன். புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்குன்னு அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. பாவம், அந்த பொண்ணு இன்னும் இந்த ஆபீஸோட என்விரான்மெண்டே பழகல. அதுக்குள்ள அதை செய்ய இதை செய்யன்னு ஆபீஸ் பாய் வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. போய் வேலையை பாருங்க மேடம், போங்க. ஆச்சியா, கார்த்தி ஊர்ல இருந்து எப்போ வரான்? நாளைக்கு வந்துருவாங்க. ஓ, நீங்க இத நேத்து நைட்டும் கேட்டீங்க, இப்போ திரும்பவும் கேக்குறீங்க. அப்படி என்ன மறதி? நைட்டு கேட்டேனா என்ன? என்ன ஆச்சியா, நிறைய எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. இந்த கேள்வியும் ஆல்ரெடி கேட்டுட்டேனா? இத நீங்க கேட்கல, ஆனா வர சொன்னதே நீங்க தான். நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்துற நேரத்தை குறிச்சு கொடுக்கறதுக்கு குருஜிய கால் பண்ணி வர சொல்லிருந்தேனே. ஆமாமா. நீங்க பண்ணீங்களா? அப்பவே கால் பண்ணிட்டு உங்ககிட்டயே சொன்னேனே. இப்ப அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சரி சரி. மா, வாங்க. தீபா, அக்கா என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாக்கா. நாளைக்கு உனக்கு ஆபீஸா லீவா? நாளைக்கு ஒர்க்கிங் டே தான்க்கா. ஏன்க்கா? இல்ல, நாளைக்கு கார்த்திகை தீபம்ல, அதனால தான் கேட்டேன். அக்கா, கார்த்திகை தீபத்துக்குலாம் எந்த ஆபீஸ்ல லீவ் கொடுப்பாங்க? சரி சரி, ஆபீஸ்ல லீவ் விடலனா நீ லீவ் போட்டுக்கோ. நீ லீவ் போட்டுதான் ஆகணும். சிச்சுவேஷன் அப்படி. என்னக்கா சொல்றீங்க? குருக்கள் வந்திருந்தார் தீபா. ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்த நல்ல நேரம் பார்த்து சொல்றதுக்காக வருவாரு. இப்பவும் நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. இந்த வருஷம் என்னடானா பூஜை எல்லாம் பண்ணணுமா. அதுவும் இந்த வீட்டுக்கு வந்த 3 மருமகளும் சேர்ந்து பண்ணணுமா. என்ன பண்ணலாம்ல? கண்டிப்பாக்கா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூஜை எதுக்குன்னு தெரிஞ்சா நீ இன்னும் சந்தோஷப்படுவ. என்னக்கா சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறீங்க? இப்பவே ரிவீல் பண்ணிடுறேன். ஒண்ணும் இல்ல தீபா, முருகன் சிலைய ஐஸ்வர்யா மண்ணுல புதைச்சு வச்சிருந்தால, அதுக்காக மாமா பரிகாரம் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமா லைட்டா குருக்கள் கிட்ட விஷயத்த சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். உன் மனசுக்கும் திருப்தி இருக்கணும், ஐஸ்வர்யாவும் சாமி கிட்ட பாவ மன்னிப்பு கேக்குற மாதிரி ஒரு பரிகாரமா எனக்கு தோணுச்சு. கூட நான் மட்டும்தான் வீட்டுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். சரி, 3 மருமகன்னு சொல்லிட்டா ஐஸ்வர்யாவோட ஈகோ ஹர்ட் ஆகாதுல்ல. அதையெல்லாம் யோசிச்சுதான் மாமா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படியோக்கா, முருகனுக்கு பூஜை செய்ய போறோம், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்க்கா. அப்போ நாளைக்கு லீவ் போட்டுருவல்ல? கண்டிப்பாக்கா. அத்தை வேற கண்டிப்பா பூஜையில எல்லாரும் இருந்தே ஆகணும்னு சொல்லிருக்காங்க. நீ எதுக்கும் இப்பவே கார்த்திகிட்ட சொல்லி லீவை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்லிடுறேன்க்கா. சரி, நீ பாரு, நான் ஐஸ்வர்யா கிட்டே சொல்லிட்டு வரேன். சரிங்கக்கா. சரி.
இல்ல நிஜத்துல இங்கதான் உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா நினைப்பு வேற எங்கேயும் இருக்கும் போல இருக்கே. என்ன டென்ஷன் ஆகுறீங்களா? இல்ல மேடம். நீங்க டென்ஷன் ஆகில ஒன்னும் ஆக போறதில்ல, வேலை நடந்தாகணும். ஒரு சின்ன ஒர்க் அசைன் பண்ணிருக்கேன், அதையே இன்னும் முடிக்கல. இதுல உங்களை நம்பி கார்த்தி சார் வேற ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ற வேலையை வேற அசைன் பண்ண சொல்லிருக்காரு. அவருக்கு என்ன அப்படி உங்க மேல நம்பிக்கையோ தெரியல. ஜிஎஸ்டி ரிட்டனா? ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தான். அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி ரிட்டர்னான்னு இழுக்குறீங்க? இங்க பாருங்க, இந்த ஃபைல் எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. நாளைக்கு நீங்க தான் சப்மிட் பண்ணணும், ஆன்லைன்ல பண்றதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஆல்ரெடி சப்மிட் பண்ணிருந்தோம், அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்திருக்கு. அநேகமா நீங்க ஜிஎஸ்டி ஆபீஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும். மேடம், நாளைக்கு எனக்கு லீவ் வேணும். என்னது, நாளைக்கு லீவா? என்ன ஏதோ ஜிஎஸ்டிங்கறா ஆன்லைனுங்கறா, ஒன்னும் புரியலன்னதும் லீவா? மேடம், நாளைக்கு கார்த்திகை தீபம் மேடம். வீட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வீட்ல இருந்துதான் ஆகணும். ஓ, இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்களா? விட்டா அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் லீவ் கேப்பீங்க போல. வீட்ல பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் மேடம். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஒர்க் லைஃப் இத பேலன்ஸ் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு வீட்லயே இருக்கணும். மேடம், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க தான் பேசி வைக்கிறீங்க தீபா. ஜிஎஸ்டி ரிட்டர்னை நாளைக்கு ஃபைல் பண்ணியே ஆகணும், இல்லனா லட்சக்கணக்குல ஃபைன் வரும். அதெல்லாம் நீங்க கட்டுவீங்களா? கார்த்தி சாரோட பிஏ நீங்க தானே, இதெல்லாம் உங்க வேலை தான். நாளைக்கு நீங்க ஆபீஸ் வந்தே ஆகணும். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? கார்த்திகை தீபம்னா நைட்டு விளக்கேத்து வைக்கிறது தானே விசேஷம், அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் டே லீவ் கேப்பீங்களா? வேணா ஈவினிங் ஒரு 2 hours பெர்மிஷன் போட்டு கிளம்புங்க, அவ்வளவுதான் பண்ண முடியும். புடிங்க. அப்புறம் கார்த்தி சாருக்கு கால் பண்ணி லீவ் கேட்கலான்னு யோசிக்காதீங்க. அவர் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை அசைன் பண்ணிருக்கிற வேலை இது. இப்படி எல்லாம் ரீசன் சொல்லிட்டு இருந்தா பேட் இம்ப்ரெஷன் தான் ஆகும். அப்புறம் பாத்துக்கோங்க. ஓகே மேடம். சரி, நான் வச்சிடுறேன். அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரி. சொல்லுங்க ஸ்னேகா. ஹலோ சார், நீங்க ஆபீஸ் போயிட்டீங்களா? இப்பதான் ஆபீஸ் வந்தேன். சார், அந்த பொண்ணு வீட்ல இருந்து கிளம்பிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ அங்க வந்துருவா. இன்னைக்கு ஃபுல் டே அவ அங்கேயே இருக்க மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும் சார். சரிம்மா, நேத்தே சொல்லிட்டேல்ல, வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சார், அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுமா. சப்போஸ் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் நீங்க விடாதீங்க. இதோ முடிஞ்சிரும், இன்னும் கொஞ்ச நேரம் தானே சொல்லி இன்னைக்கு ஃபுல்லா அவளை அங்கேயே உட்கார வச்சிருங்க. ஓகேமா, வேலையை சீக்கிரம் முடிக்கிறது தான் கஷ்டம், இழுத்தடிச்சு உட்கார வைக்கிறது ஈஸி தான்மா. இன்னைக்கு ஈவினிங் தான் அந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்புவா, போதுமா? ஓகே சார், அப்ப நான் வச்சிடுறேன். ஓகேமா. என்னையவா எதிர்த்து பேசுற? இது தாண்டி உனக்கு பனிஷ்மெண்ட். சார், நான் வந்து 1 hourக்கு மேல ஆச்சு சார். எப்ப சார் அந்த ஃபைல பாப்பீங்க? ஓ, ஃபைல் கொடுத்திருக்கீங்களா? சார், என்ன சார் இப்படி கேக்குறீங்க? வெயிட் பண்ணுங்க, 1/2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிரும். கையோட ஃபைல வாங்கிட்டு போங்கன்னு சொன்னீங்களே சார். ஆமாமாமாமா, உங்ககிட்ட தான் சொன்னா. சாரிமா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நாளைக்கு நான் 100கணக்கான பேரை பாக்குறேன், எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுமா. நீங்க உட்காருங்க, ஒவ்வொரு ஃபைலா தான் பார்க்க முடியும். சீனியர் மேனேஜர் இன்னும் வரல, ஏதோ மீட்டிங் விஷயமா ஹெட் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காரு, வந்துருவாரு. உட்காருங்கம்மா. சார், நான் ரொம்ப அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும் சார். நான் வேணா போயிட்டு ஈவினிங் வந்து ஃபைல வாங்கிக்கிட்டுமா? எப்படிமா உன்னையெல்லாம் நம்பி இப்படி ஒரு வேலையை கொடுத்தாங்க? சரின்னு நான் சொல்லிடுவேம்மா.
ஆனா வந்து குவிஞ்சிருக்கிற ஃபைல்லாம் பாத்தீங்களா? ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க உயிரை வந்து வாங்குவீங்க. உட்காருங்கம்மா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தான். கையோட வேலையை முடிச்சிட்டு போங்க. நீங்க ஏமா நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்லங்க, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. குறிச்சு கொடுத்த நேரத்துல விளக்கேத்த சொல்லி குருக்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த பொண்ணுங்க என்னடா பண்றாங்க? சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா உங்க அப்பாவையும் காணும். இருங்கம்மா, நான் பாத்துட்டு வரேன். இதோ வந்துட்டாரு. பா, டைம் ஆயிட்டு இருக்குப்பா. அவங்க ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? வந்துருவாங்கப்பா. மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். வந்துருவாங்க நாச்சியா. நான் போனா தீபாவை பத்தி கேட்பாங்களே, இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இதோ வந்துட்டா. எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? விளக்க நேத்தே ரெடி பண்ணி வைக்க மாட்டீங்களா? கடைசி நேரத்துல தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்களா? நாச்சியா விடு, அதான் வந்தாச்சுல்ல. சரி சரி, விளக்க கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. சரிங்க அத்தை. சரி, ஆமா தீபா எங்க? அவ ரூம்ல இருக்கா. விளக்க வச்சுட்டு வந்து பாக்குறேன். அப்பவே சொன்னேன் இல்ல, தீபாவை அழைச்சிட்டு வான்னு. ஒவ்வொருத்தரையும் தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிட்டு வரணுமா? சரி, போய் விளக்க வச்சுட்டு வா போ. சரி. அத்தை, தீபாவை நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. சீக்கிரம் வர சொல்லு. நேரம் போயிட்டே இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சரிங்க அத்தை. ஐயோ, இவ பிரச்சனை கிளப்பி விடுற மாதிரி வந்து சொல்லுவாளே, என்ன பண்றது? எங்க போனா இவளை விடக்கூடாது. சொல்லுங்க மேடம். பாலு, நீ இப்ப எங்க இருக்க? நம்ம பொழப்பு டி நகர்ல தானே மேடம்? அங்கதான் இருக்க மேடம். அப்ப சரி, நான் இப்ப உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். அந்த பொண்ணு டி நகர்ல இருக்கிற ஏதோ ஒரு டாக்ஸ் பே ஆபீஸ்ல இருக்கா. அது எந்த ஆபீஸ்னு பார்த்து சொல்ல முடியுமா? ஓகே மேடம், நீங்க போட்டோ அனுப்புங்க. அரை மணி நேரத்துல கண்டுபிடிச்சு உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். ஓகே ஓகே, நான் இப்பவே அனுப்புறேன். மெசேஜ் பார்த்துட்டா. இந்த ஆபீஸ்ல தான் அத்தை தீபா இருக்கா. இங்க அவளுக்கு என்ன வேலை? உனக்கு நல்லா தெரியுமா தீபா இங்கதான் இருக்காளா? அத்தை, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. வாங்க அத்தை.
சார். ம். வெளியில போய் ரெட் கலர் சேலை கட்டிட்டு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை வர சொல்லு. ஓகே சார். மேடம், உங்களை சார் வர சொன்னாரு. இதோ வரேன். சார், இந்தாங்க உங்க ஃபைல். சீனியர் மேனேஜர் உங்க ஃபைலை பார்த்துட்டாரு. ஃபீட்பேக் அதுலயே இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். போமா, அதான் வேலை முடிஞ்சிருச்சுல. முறைக்கிற இங்கெல்லாம் வந்தா இப்படிதான், முன்ன பின்னதான் ஆகும். எல்லாத்தையும் நீ பழகிக்கோ. பா. கொளுத்தி விட்டுட்டு எப்படி அப்பாவி மாதிரி நடிக்கிறா பாரு. விளக்கேத்த தீபா வரலையேன்னு நான் டென்ஷனா இருக்கிறத பாத்துட்டு ரொம்ப தயங்கி தான் அவ என்கிட்ட வந்து இந்த விஷயத்தையே சொன்னா. என்ன நாச்சியா இது? அந்த பொண்ணு வேலைக்கு போறேன்னா நம்ம என்ன வேணானா சொல்ல போறோம்? எதுக்காக நம்ம கிட்ட மறைக்க நினைக்கணும்? அவ இப்படிதாங்க, இன்னும் என்னென்னலாம் மறைச்சிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவன் தெரிஞ்சதுனாலதான் என்னால அவளை ஏத்துக்கவே முடியல. ஆனா நான் என்னமோ வேணும்னே அவளை ஒதுக்கி வைக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு நினைப்பு இருக்குல்ல? இத பாருங்க, நேத்து குருக்கள் வந்து விளக்கேத்துறதுக்கு நேரம் குறிச்சு சொல்லிட்டு போனப்ப கூட நீங்க தீபாவை தாங்கி தானே என்கிட்ட பேசுனீங்க. இப்படி எல்லாம் தில்லு முள்ளு பண்ணிட்டு இருக்கிறவள எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? அதனாலதான் மறந்து கூட அவ பேரை நான் சொல்றதே இல்ல. அவ வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏதோ ஐஸ்வர்யா நோட் பண்ணி சொன்னதுனால இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது. அத்தை, நான் இவ விஷயத்துல தப்பு பண்ணேன் தானே என் கண்ணத்துல அரைஞ்சு வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்க. இப்ப ஏன் இவ விஷயத்துல நான் அப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன்னு புரியுதா? இவ சரியில்லை அத்தை. நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா அப்பெல்லாம் நீங்க என்னதான் திட்டினீங்க. நான் சொல்றத காது கொடுத்து கேட்டிருந்தா கார்த்திக்கு கல்யாணம் பண்ணதுல ஆரம்பிச்சு அன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போன வரைக்கும் இவ பண்ணது எல்லாமே டிராமான்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐஸ்வர்யா, எதுவா இருந்தாலும் அப்பா அம்மா பேசட்டும். தீபா விஷயத்துல நீ எதுவும் பேசாத. ஏங்க, ஏன் நான் பேசக்கூடாதுங்கிறீங்க? கார்த்தி தப்பா எடுத்துப்பாருன்னு யோசிக்கிறீங்களா? நான் அவருக்காக தான் பேசிட்டு இருக்கேன். இவளோட அல்டிமேட் எய்ம் என்ன தெரியுமா? கண்டினியூஸா இப்படி ஏதாவது பிரச்சனைக்கான சிச்சுவேஷனை பிளான் பண்ணி கிரியேட் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் இதோ இன்னைக்கு மாட்டிக்கிட்டால, இந்த மாதிரி மாட்டிக்க வேண்டியதுதான். அத்தை கோபப்பட்டு திட்டுவாங்க, அதுல சிம்பத்தி தேடிட்டு கார்த்திகை மெல்ல மெல்ல அவ பக்கம் இழுத்து அப்புறம் மொத்தமா கார்த்திகை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போறதா இவ பிளான். ஐஸ்வர்யா அக்கா, இதெல்லாம் ரொம்ப அபாண்டம். இப்படி எல்லாம் நான் யோசிச்சது கூட கிடையாது. ஏன்க்கா இப்படி என்ன பழி வாங்க துடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன பண்ண? பழி வாங்க துடிக்கிறாளா? அவ உண்மைய சொல்றா. உனக்கு குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. இப்ப சாதாரணமா கேட்டியே, வேலைக்கு தானே அத்தை போறேன்னு. இத ஒரு காரணமா வச்சு நாங்க பிரச்சனை பண்ணா வேலைக்கு போறதுல என்ன இருக்குன்னுதான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் தோணும். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களும் அதே மாதிரி சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? நீ இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம என்னெல்லாம் பண்றியோன்னு எங்களுக்கு பயமா தானே இருக்கும். நீ இத வச்சுதான் விளையாடுற. அததான் ஐஸ்வர்யா கரெக்டா சொல்றா. நீ எங்க கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லி நாங்க அதை மறுத்து இல்ல வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு போறது கூட ஏத்துக்கலாம். ஆனா சொல்லாம அதுவும் வீட்டுல இருக்கிற மாதிரியே பாவலா காட்டிட்டு இப்ப பண்ணிருக்க பாரு, இதுதான் திருட்டுத்தனம்.
இன்னைக்கு பூஜையில 3 மருமகளும் வீட்ல விளக்கேத்தி வைக்கணும்னு பரிகாரம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது தெரிஞ்சும் கார்த்திக்கு விஷயம் தெரியும்னு சொல்லேன் தீபா. ஏய், இனி உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல, கிளம்பு. ப்ளீஸ் அத்தை. என் பொறுமைய சோதிக்காம மரியாதையா கிளம்பிடு. அத்தை, நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க அத்தை. வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அத்தை. நீங்க பொறுமையா பேசிட்டு இருந்தா இவளும் இப்படி பேசி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பா. நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். போடி வெளியில. வாடி. ஐயோ மாமா, வேண்டான்னு சொல்லுங்க மாமா. ஏய், நீ என்ன அவளோட கூட்டுக்கலவாணியா? அக்கா வேணாக்கா. உன்னால அத்தனை பேர் முன்னாடி அடி வாங்கினல, அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல. இத்தனை நாளா அதுக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க. வாடி. அக்கா அக்கா வேணாக்கா, ப்ளீஸ் விடுங்க அக்கா. அக்கா அக்கா அர்ஜென்ட்னு சொல்லி ஸ்னேகா மேடம் தான் சார் சொன்னாங்க. இல்லனா லட்சக்கணக்கில் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க சார். ஜிஎஸ்டி விஷயத்துக்கு உங்களை எதுக்கு இன்வால்வ் பண்றாங்க? அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்க சொன்னாங்க சார். சரிங்க, நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க இப்படி எல்லாம் ஓவரா திங்க் பண்ணதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது உங்களுக்கு புரியுதா? நீங்க வேலைக்கு போற விஷயத்தை வீட்டுல சொன்னா பிரச்சனை வராதுன்னு தானே சொன்னேன். நீங்க தான் பயந்தீங்க. கொஞ்ச நாள் போட்டு நினைச்சேன் பாருங்க. அதான் நான் பண்ண தப்பு. அது இப்ப எனக்கே புரியுது சார். என்னால இப்ப உங்களுக்கும் அத்தை கிட்ட கெட்ட பேர் ஆயிடுச்சு. சாரி சார். இதுக்கு நம்ம உண்மையை சொல்லிட்டு நிம்மதியா இருக்கலாம். ஒரு வாட்டி பொய் சொல்லிட்டா அதை மெயின்டைன் பண்றதுக்கு பொய் மட்டுமே பேச வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் தேவையே இல்லைங்க. சத்தியமான உண்மை சார். பல்லவி விஷயத்துல ஒரு பொய்ய சொல்ல போய் இப்ப நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சா ஐயோ, எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு சார். பாத்தீங்களா, என் அண்ணனே நம்ம விஷயத்துல இன்வால்வ் ஆகிறதுக்கு பயப்படுறாரு. உரிமை எடுத்துக்க யோசிக்கிறாரு. எனக்கே அது சங்கடமா இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க தான் குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கு போயிடும். ஐயோ சார், பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க உங்க அண்ணனுங்க கூட எப்பவும் ஒன்னா இருக்கணும் சார். இங்க பாருங்க தீபா, பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறதுதான் பிரச்சனைக்கே காரணமா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. கண்டிப்பா சார். சரி, ஸ்னேகா அப்படி என்னதான் வேலை கொடுத்தாங்க உங்களுக்கு? அதை கொடுங்க. இந்த ஃபைல் தான் சார். ஏங்க, இதுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி ஆபீஸ்க்கு போகணும்? இது ஆன்லைன்லயே பண்ணிருக்கலாம்ல. அது எல்லாமே இது ஒன்றும் அர்ஜென்ட் ஒர்க்கும் இல்ல. டைம் நிறைய இருக்கீங்க. ஆனா அவங்க லாஸ்ட் டேட்னு சொன்னாங்க சார். அவங்க வேணும்னே உங்களை அலைய விட்டுருக்காங்க. சரி விடுங்க, நான் ஆபீஸுக்கு போய் ஸ்னேகாவை என்னன்னு விசாரிக்கிறேன். கார்த்தி, என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சாரிம்மா. எதுக்குப்பா சாரி கேக்குற? நீ என்ன தப்பு பண்ண? இல்ல, தீபா வேலைக்கு போகணும்னு விருப்பப்பட்டாங்க. அது அவங்களோட சாய்ஸ். ஒரு ஹஸ்பண்டா அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணாதாமா சரியா இருக்கும். நீ சரியாதான்ப்பா இருக்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மா, நீ சங்கடப்படாதப்பா. அப்பாவும் அதுதானே சொன்னாரு. நான் என்ன மாத்திக்கிறேன். மா, உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. நானும் தப்பு பண்ணிட்டேன். தீபா எதனா பிரச்சனை வந்துருமோ நினைச்சு பயந்தாங்க. சரி, கொஞ்ச நாள் போட்டு நான் தான் சொன்னேன். அதாம்மா தப்பாயிடுச்சு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணுமா? சாரிமா. அப்பா சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு மட்டும் பாத்துட்டு இருந்தா ஜாயிண்ட் ஃபேமிலியா நாம இருக்க முடியாது கார்த்தி. அதனாலதான் அம்மா
கோவப்பட்டு தீபாவை திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது உனக்கு புரியுது இல்ல? புரியுதுமா. நான் தீபா கிட்டே எல்லாம் எடுத்து சொல்லிட்டேன். அவங்களுக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சு. அவங்க பயத்துல தாமா இந்த மாதிரி எதனா பண்ணிடுறாங்க. மற்றபடி அவங்களுக்கு தப்பான இன்டென்ஷன்லாம் எதுவும் இல்லைம்மா. இந்த வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணது கூட அவங்க தங்கி தான் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. அவங்களுக்கு அவங்க காலில் சுயமா நிக்கணும்னு ஆசை. பினான்சியலா யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நானும் ஒத்துக்கிட்டேன். சரிப்பா, அவ வேலைக்கு போறேன்னு சொல்லிருந்தா நான் என்ன சொல்லிருக்க போறேன்? கார்த்தியும் நீயும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கோங்கன்னு தானே சொல்லிருப்பேன். வீட்டுக்குள்ள இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வேலைக்கு போனா, நாளைக்கு யாராவது மூணாவது மனுஷங்க மூலமா இந்த விஷயம் தெரிஞ்சா அதெல்லாம் நல்லா வாப்பா இருக்கும். புரியுதுமா. நானும் அது யோசிக்காம விட்ட தப்புதான். தீபா வேலைக்கு போக முடிவு பண்ணத என்கிட்ட சொன்னா மட்டும் போதும், வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அவங்க திமிரா எடுத்த முடிவுலாம் நினைச்சிடாதீங்கம்மா. அவங்களோட பிரச்சனையை பயந்தாமா, அதனால்தான் அவங்க உங்ககிட்ட சொல்லல. இதை நான் சரி பண்ணிடுறேம்மா. சரிப்பா, நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அம்மாவோட கோவத்துல நியாயம் இருக்குன்னு நீயும் புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும்பா. மா, நான் புரிஞ்சுக்கிட்டு தாம்மா வந்து பேசிட்டு இருக்கேன். தீபா ரொம்ப ஃபீல் பண்ணாங்கம்மா. சரிப்பா, அம்மா கோவமா இருக்கேன்னு சொல்லி நீ சங்கடப்படாத. இப்ப நீ வந்து பேசிட்டல, எல்லாம் சரியாயிடுச்சு. நீ சந்தோஷமா போப்பா. கார்த்திகை தீபத்தை நம்ம வீட்ல இவ்ளோ பெருசா கொண்டாடுறதே கார்த்திக்காக தானேங்க. இவன் பிறந்த அப்புறம் தானேங்க இவ்ளோ விசேஷமா இப்படி கொண்டாட ஆரம்பிச்சோம். இவ்ளோ வருஷமா தொடர்ந்து நடந்து வந்த பூஜை இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்லிருக்கிற நேரத்துல அது தடப்படுற மாதிரி ஆனதும் என்னால தாங்கிக்க முடியல. அத்தை, கார்த்திக் லைஃப்ல தான் தீபம் பெர்மனண்டா இருக்கே, அப்புறம் என்னத்த? அவர் லைஃப் எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கும். சூப்பரா சொன்னமா. அத்தை, கற்பூர ஆரத்தி நீங்க காட்டுறீங்களா? இல்ல, அதான் குருஜி சொல்லிட்டு போனாருல்ல, மருமகள்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு. நீங்களே பண்ணிக்கோங்க. சரிங்க அத்தை. ஐஸ்வர்யா, இரு ஐஸ்வர்யா, தீபா பண்ணட்டும். அவளுக்கு நம்ம வீட்ல இது முதல் கார்த்திகை தீபம் இல்லையா? சரிக்கா. தீபா போங்க. மீனாட்சி அக்கா, தீபா வேலைக்கு போற விஷயத்துல நீங்க கூட்டு களவாணின்னு தெரிஞ்சோம் நான் அத்தை கிட்ட சொல்லல. என் போக்கஸ் உங்க மேல திருப்ப வச்சிடாதீங்க. பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன். என் தலையெழுத்து. இவ கூட சேர்ந்து விலைக்கேத்த வச்சிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன, அருணுக்கு பணியாரத்தை எடுத்து கொடுங்க. பா, என்னப்பா? அவன் தான் பணியாரம் தின்ன முடியாம போயிடுச்சேன்னு ரொம்ப கவலையா இருந்தான். குட் மார்னிங் சார். இது ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்க? என்ன சார் ஆச்சு? என்னாச்சா?
இப்ப நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? சார், நீங்க தீபா விஷயத்தை பத்தி கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்ததுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி பொறுமையா லஞ்ச் டைம்ல சொல்லலாம்னு வெயிட் பண்ணேன் சார். ஆனா பாருங்க, உங்க வேலையை கெடுக்கிற மாதிரி நீங்க வந்ததும் வராததுமா என்னை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தீபாவை அடிக்க கை வாங்குனீங்களா? சார், சும்மா அடிக்க யாராச்சும் கை வாங்குங்களா சார்? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் என்கிட்டயும் கேளுங்க சார். என்ன வேணா நடந்துருக்கட்டும், அதுக்காக கை வாங்குவீங்களா? சார், அந்த பொண்ணு எப்பவுமே திமிர ஆட்டிடியூட் காட்டுறாங்க சார். ஜிஎஸ்டி விஷயமா நேத்து டி நகர் அனுப்பியிருந்தேன் சார். அதுக்கு ஏதோ உன்னாலதான் என் ஃபேமிலியில பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஏதோ வேணும்னே வேலை அசைன் பண்ணி நான் அவளை பழி வாங்கிட்டேன்னு சொல்லி அவ என்னோட கேரக்டர் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டா சார். அதான் கோவத்துல கை வாங்கிட்டேன் சார். ஜிஎஸ்டிக்கு இப்ப என்ன அவசரம்? இல்ல சார், லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி தான் கொஞ்சம் ப்ரோ ஆக்டிவா இருந்தது தப்பா சார்? சரி, அப்படியே இருந்தாலும் தீபாக்கு எதுக்கு அந்த மாதிரி வேலையை அசைன் பண்றீங்க? அவங்க ஜாப் நேச்சருக்கும் ஜிஎஸ்டி கட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையே, அது உங்களோட வேலை தானே. அதுக்கு இல்ல சார், எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே சார். ஸ்னேகா, போதும். என்ன கிளவரா பேசுறதா நினைப்பா? என்ன வேணா பண்ணிட்டு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? தீபா இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி ஒரு கிளாரிட்டி இருக்காது. அதை யூஸ் பண்ணி ஏதோ காலேஜ்ல ராகிங் பண்ண மாதிரி பண்ணிருக்கீங்க. நீங்க 1000 ரீசன் சொன்னாலும் அவங்கள கை வாங்குனது தப்பு. இப்ப நான் தீபாவை வர சொல்லுவேன். எல்லாரும் முன்னாடி வச்சு நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா நீங்க இந்த கம்பெனில இருக்கலாம். இல்ல சார், அவசரப்படாதீங்க சார். அப்ப தீபா கிட்ட எல்லாரும் முன்னாடி வச்சு மன்னிப்பு கேக்குறீங்களா? சார், மன்னிப்பு கேட்கறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனா நான் சும்மா அடிப்பேன்னு சொல்லி கையோங்கி மிரட்டினதுக்கே என்ன வேலை விட்டு தூக்குவேன்னு சொல்றீங்க. ஆனா தீபா என்ன அரைஞ்சதுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? தீபா உங்களை தடுத்தாங்கன்னு மட்டும் தானே நான் கேள்விப்பட்டேன். இல்ல சார், அதுக்கப்புறமா ரூம்க்கு வந்து அவங்க எனக்கு பலரும் கன்னத்துல அரைஞ்சிட்டாங்க சார். இங்க பாருங்க சார், இன்னும் கூட கண்ணோ வலிக்குது. தீபா, சொல்லுங்கண்ணே. கார்த்திக் சார் உன்னை கூப்பிடுறாரு. அந்த ஃப்ராடு சமயம் உன்னை ஏதோ கோத்து விட்டுருச்சு போல. மாப்பிள்ள சம கோவத்துல இருக்கான், கொஞ்சம் சூதானமா பேசு. சரிங்கண்ணே, நான் போய் பாக்குறேன். ஐயோ, இந்த புள்ள இங்கேயே இந்த மொழி முழிக்குதே. மாப்பிள்ளை கிட்ட தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. என்னையே கை நீட்டி அடிச்சிட்டல்ல, உன் சீட்டு இன்னையோட காலிடி போ. அந்த பயம் இருக்கட்டும். மே கம் இன் சார்? சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சார், ஸ்னேகா எனக்கு பண்ணது சரியா? அவ கண்டினியூஸா என்ன? ஏங்க நிறுத்துங்க. உங்க மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? உங்க மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? ஒரு சீனியரை போய் கன்னத்துல அறிஞ்சிருக்கீங்க. சார், அவங்களோட சீனியாரிட்டிய மிஸ்யூஸ் பண்றாங்க சார். அப்படி பண்றாங்கன்னா
இப்படிதான் ரூம்ல வச்சு அறைவீங்களா? அவங்க பண்ண வேலைக்கு வெளியே வச்சு அரைஞ்சிருக்கணும் சார். அப்ப அரைஞ்சிருக்க வேண்டியதானே? ஏங்க, அத்தனை பேர் முன்னாடி வச்சு உங்களை அடிக்க கை உங்க இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க திரும்ப ஸ்பாட்லயே கொடுத்துருக்க வேண்டாமா? சீனியாரிட்டியை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா அது ஆரம்பத்திலே என்கிட்ட வந்து சொல்லிருக்க வேண்டியதானே? எப்படி சார் சொல்றது? புதுசா வேலைக்கு சேர்ந்துட்டு. என்ன தீபா, நீ வேலைக்கு போற விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதும் ரொம்ப தைரியமா வேலைக்கு கிளம்பிட்ட போல. ஆமா, வரேன். ஜஸ்ட் மிஸ். இல்லனா இப்ப உங்க வீட்ல இருந்திருப்ப. அப்ப நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த நக்கலெல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்குன்னு பாத்துடுறேன். ஐயோ, நக்கல் மாதிரி தெரியுதாக்கா? சேச்சா, எனக்கு இந்த வீட்ல நிறைய நல்லது பண்றதே நீங்க தான். உங்களை போய் நான் நக்கல் பண்ணுவேனா? ஆமாக்கா, நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லது பண்றீங்க தெரியுமா? தோ இப்ப கூட நான் வேலைக்கு போற விஷயத்த எப்படி அத்தை கிட்ட சொல்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு ஒரே தலைவலியா இருந்துச்சு. ஆனா பாருங்க, எவ்வளவு அழகா என் தலைவலிய சரி பண்ணிட்டீங்க. எனக்கு இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து நல்லது செய்யற உங்களை போய் நான் எப்படிக்கா நக்கல் பண்ணுவேன்? போங்கக்கா. இப்ப தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப ஆடாத, சீக்கிரமா சிக்குவ. ஐயோ, அததான்க்கா நான் எதிர்பார்க்கறேன். நீங்க அடுத்த கட்ட நாரதர் வேலைய சுட சுட ஆரம்பிங்க. ஏய், என்னக்கா, உங்களை பத்தி நான் பெருமையா தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் கோச்சுக்கிறீங்க? நாரதர் கலகம் நன்மையில தான் முடியும்னு வாங்க. அதே மாதிரிதான்க்கா நீங்க பண்ற எல்லாமே எனக்கு நல்லதா தான் முடியும். என்ன, உங்களுக்கு அது பல்பு வாங்குற மாதிரி இருக்கு போல. அதுக்காக நீங்க உங்க சேவையெல்லாம் நிறுத்திடாதீங்கக்கா. உங்களோட சேவை தீபாவுக்கு ரொம்ப தேவை. சோ ப்ளீஸ் கண்டினியூக்கா. வரேன்க்கா, பாய். போடி போ. பல்லவின்ற மேட்டர் என் கைவசம் ஸ்டாக்ல இருக்கு. அதை எப்ப இறக்குறதுன்னு தான் டைம் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையாமல போயிடும். அப்போ உன்னை மொத்தமா வச்சு செய்யறேன் பாரு. என்ன மாப்ள, ஏதோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, சிதம்பரம் சார் நிஜமாலே என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? என்னால நம்பவே முடியல. மாப்ள, இதுல இல்லாம நான் விளையாடுவேன். நிஜமாவே அவரே வராரு மாப்ள. என்ன விஷயமா இருக்கும் தெரியலையா? தெரியல மாப்ள. அவரும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்காரு, நாமளும் அதே இண்டஸ்ட்ரியில இருக்கோம். பிசினஸ் விஷயமா தான் பேசணும்னு சொன்னாரு. அப்ப ஏதோ மியூசிக் விஷயமா தான் பேசணும்னு நினைக்கிறாரு மட்டும் கன்ஃபார்ம் மாப்ள. விடு மாப்ள, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட போறாரு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சிட போகுது. அதுக்கு ஏன் தேவையில்லாம மூளையை கசக்கிட்டு அது ஒரு ஓரமா 5 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு போட்டுமே. என்ன சிரிக்கவே இல்ல? ஓ, சீரியஸா இருக்கணும் போல. டேய், இந்த சாணி எதை மிஸ்டே? இல்ல மாப்ள, சீரியஸா இருக்கேன். சீரியஸா இருக்க? அப்புறம் எப்படி தம்பி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா தம்பி? சார், என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களை எல்லாருக்குமே தெரியுமே சார். பழைய ஆளுங்களுக்கு தெரியும்பா, இப்ப உள்ள பசங்களுக்கு தெரியாது. அதனால தான் கேட்டேன். இப்ப நீங்களே கூட நான் மீட் பண்ணணும்னு சொன்னதும் எங்கேயோ கேட்ட பேரா இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களே. மாப்ள, சாரும் மியூசிக் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா? இதுதான் யதார்த்தம். இப்ப உள்ள பசங்களுக்கு நேத்து ரிலீஸ் ஆன பாட்டே இன்னைக்கு மறந்து போயிடுது, பழசாயிடுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட பாட்டு
நான் ஃபீல்ட்ல இருந்தது உங்க ஜெனரேஷனுக்கு எப்படி தெரிய போகுது? நானே சொல்லிக்கிட்டா தான் உண்டு. சார், உங்க பேர் வேணா தெரியாம இருக்கலாம் சார். ஆனா உங்க பாட்டை இன்னைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு தான் சார் இருக்காங்க. மீட்டாமல் வாடும் மணிவினை, அந்த ஒரு பாட்டு போதுமே சார். என்னைக்குமே மியூசிக் லவர்ஸ் மறக்க மாட்டாங்க சார். அப்போ என்ன மீட் பண்ண போறேன்னு தெரிஞ்சதும் என்னை பத்தி ஒரு சின்ன ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? இல்ல சார், உங்க பேரை கேட்டதும் ரொம்ப ஃபெமிலியரான பேரா இருக்குன்னு தான் தோணுச்சு. உங்களை பத்தி தேடி பார்த்ததுல ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. என்ன மாப்பிள்ள சொல்ற? மீட்டாத வீண சாரோட பாட்டா? நான் இவ்வளவு நாளா ராஜா சார் பாட்டுல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் தோணும். ஏன்னா இளையராஜா சார் போட்ட எல்லா டியூனுமே சிறப்பா இருக்கும். அதனால சிறப்பா இருக்கிற டியூன் எதுவா இருந்தாலும் இளையராஜா சார் தான் போட்டிருக்க முடியும்னு ரசிகர்கள்லாம் பொதுவா முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இளையராஜா சாருடைய சாதனை. இன்னி தேதிக்கும் இளையராஜா சார் ஃபீல்ட்ல நிலைச்சு நிக்கிறாருன்னா அது காரணம் அவர் ஒரு பிறவி ஜீனியஸ். என்ன மாதிரி முயற்சி சக்சஸ் இல்ல. இந்த கம்ப்யூட்டர் அது இதுன்னு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகவே என்னால் அது கூட ஒத்து போக முடியல, கீப் அப் பண்ண முடியல. அதனாலதான் சீக்கிரமே ஃபீல்ட் அவுட் ஆயிட்டேன். அது என்னுடைய இயலாமை. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சங்கீதம், மியூசிக், அவ்வளவுதான். அதனாலதான் சரின்ட்டு ஒரு ஆடியோ கம்பெனி ஆரம்பிச்சு படிப்படியா உழைச்சு முன்னேறி இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு ஆடியோ ஃபீல்ட்ல 4 பேருக்கு என் பேர் தெரியும். சரி தம்பி, வந்ததுல இருந்து என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன். வயசாயிட்டாலே அதான். ஏய், இந்த வீடியோவை பாரு. ஹரிஷ், இங்க வா. இரு, அப்புறம் கூப்பிடுறேன். இந்த ஃபீல்டுக்கு நான் புதுசுதான். ஆனா இந்த ஃபீல்ட்ல ஒரு புது ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யாரு தயவும் இல்லாம நானே நின்று காட்டுவேன். ஆனா என் கம்பெனில இருந்து புது சிங்கர்ஸை வச்சு ஒரு பிரைவேட் ஆல்பம் ரிலீஸ் பண்ண போறேன். அதை நான் ஹிட் ஆக்கி காட்டுறேன். மா, அதை கொடுங்க, வீடியோ பார்க்கலாம். அப்ப 20ஆம் தேதி என் கம்பெனியோட முதல் ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்றேன். அன்னைக்கு அதை நான் மில்லியன் வியூஸ் போக வைக்கிறேன். முடியல என்ன ஃபீல்ட் விட்டு போயிடுவியா? சக்சஸ் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நான் போயிடுவேன். அப்ப ரெடியா இருங்க. ஒரு பெரிய பழைய மியூசிக் டைரக்டர்மா, இந்த ஃபீல்டுல ரொம்ப நாளா இருக்கிறவர்மா. இந்த பையன் ஆள் தெரியாம சவால் விட்டுருக்கான். அவரோட செல்வாக்க மீறி இந்த பையனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சவால் விட்டவர் மாஸ்க் காட்டியிருக்காரு. அவ்வளவு கான்பிடன்ட் இல்லாம எப்படி சவால் விடுவாரு? சரி சரி, 20ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இந்தமா வாப்பா. என்னப்பா, ஏதோ சவால் விட்டுருக்கேன்னு சொல்லி சோசியல் மீடியால உன்னை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்களா? என்னப்பாச்சு? பிசினஸ் காம்படிஷன் தாமா, வேற ஒண்ணும் இல்ல. சார், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இருக்கிறதே நீங்களும் கார்த்திக் சாரும் சவால் விட்ட வீடியோ தான் சார். ஆடியோ ஃபீல்டுக்கு புதுசா வரவங்கள நீங்க தடுக்க நினைக்கிறீங்களா சார்? யாரும் யாரையும் தடுக்க முடியாதுமா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆடியோ ஃபீல்ட்ல நான் ஒத்தந்தான் இருக்கேன்னா, எனக்கு முன்னால எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க, எனக்கு அப்புறம் எவ்வளவோ பேர் வரப்போறாங்க. யாராவது யாரையாவது தடுத்தோமா? ஒருத்தரோட உயர்வுக்கு காரணம் அவங்களுடைய கடினமான உழைப்பும் திறமையும் தான். வெளியால் யாரும் யாரையும் தடுக்க முடியாதுங்க. அது இந்த ஃபீல்ட்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே அதுதான் உண்மை. நீ இப்பதானே அந்த ஃபீல்டுக்குள்ளேயே என்டர் ஆயிருக்க, உன்னை எப்படி போட்டியா நினைக்க முடியும்? அது ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும்ன்ற ஆட்டிடியூட் தான்ப்பா. பயம் காமிச்சா சரண்டர் ஆயிடுவேன்னு பாக்குறாரு. அதெல்லாம் நடக்குமாப்பா? சார், உங்களை எதிர்த்து புதுசா ஃபீல்டுக்கு வந்த ஒருத்தர் சவால் விட்டுருக்காரு, அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அங்க நடந்ததே வேற. அவர் போய் சொல்றாரு. சார், கார்த்தி உங்ககிட்ட விட்ட சவால்ல ஜெயிப்பார்னு உங்களுக்கு தோணுதா சார்? எப்படி நக்கலா சிரிக்கிறான் பாரு. இப்படிதான் ஏதோ பேசி கார்த்திக் சார் இரிட்டேட் பண்ணிருப்பான் போல, அதான் சவால் விட்டுருக்காரு.
சார் என்ன சார் சிரிக்கிறீங்க? கார்த்தி விட்ட சவால்ல ஜெயிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் ஏமா கார்த்திக் மாதிரியே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. ஜெயிக்கட்டும். அட யார் வேணாங்கிறாங்க? நிறைய பேர் ஜெயிக்கிட்டாங்க. அப்பதான் எங்க ஃபீல்டு நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா கார்த்திகோட கம்பெனி வெளியில கொண்டு வர போற ஃபர்ஸ்ட் கேசட்டை கேட்கணும்னு நானும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரியே. நல்லா வரட்டும், பெரிய சக்சஸ் ஆகட்டும், ஹிட் ஆகட்டும், ஜெயிக்கட்டும். இந்த ஆல்பம் ஹிட் ஆகி கார்த்திக் அவர் சவால்ல ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி கார்த்திக், ஆல் தி வெரி பெஸ்ட். கார்த்தி, டிவில போடுற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். கார்த்தி, டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்குடா. நீ சேலஞ்ச் பண்ணது உனக்கு எதுக்குடா அந்த வேண்டாத வேலை? இல்லண்ணா, அவர் என்னோட ஈகோவை தூண்டி விட்டாரு. அதுக்காக இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணுவியா? இதுல நீ ஜெயிக்கலனா உன் ஈகோ இன்னும் ஹர்ட் ஆகும்டா. உனக்கே இது கொஞ்சம் ஜாஸ்தியா தோணலையா கார்த்தி? ஆடியோ பிசினஸ்ல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவன்டா அவன். அவனே இது சாத்தியம் இல்லைன்ற மாதிரி பேசுறான். நீ இப்பதான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்க. மார்க்கெட்டிங்ல ஆரம்பிச்சு சிதம்பரம் மாதிரி மத்த காம்படிட்டரை சமாளிச்சு நீ ஒரு ஆல்பம் கொண்டு வரது பெரிய விஷயமா இருக்கும் கார்த்தி. எடுத்த எடுப்புல இப்படி ஒரு சேலஞ்ச் விட்டு வச்சிருக்க. எனக்கு என்னமோ புத்திசாலித்தனமா தெரியல. ஒரே நேரத்துல அவருக்கு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை, வெளியிலயும் தலை காட்ட முடியாத மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமை வரும்ல. கார்த்தி அப்படி தோத்து நிக்கிறத உன்னால ஏத்துக்க முடியுமா? எப்படிக்கா? கார்த்திக் வேற ரொம்ப சென்சிட்டிவான ஆளு. அவரால இப்படி ரெண்டு பக்கம் அடியெல்லாம் தாங்க முடியாது. ஆமாக்கா, ரொம்ப இழகுன மனசு வேற. கார்த்திக் சார் மொத்தமா நில கொலைஞ்சு போயிடுவாரு. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல உண்மையை சொன்னா சரியா இருக்குமா? இப்ப என்ன பண்ணலாம்? தீபா, கார்த்திக் சார் விட்ட சவால்ல ஜெயிக்கணும்க்கா. அவர் யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க விட மாட்டேங்கா. இப்ப எனக்கு இதுதான் முக்கியம். மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அப்ப எப்படி போய் பாடுவ? பல்லவியா போய் பாட போறியா? அது எனக்கு தெரியலக்கா, ஆனா நான் பாடுவேன். கார்த்திக் சார் சவால்ல ஜெயிப்பாரு. அவரோட ஜட்ஜ்மெண்ட் எப்பவும் தப்பாதுன்னு கார்த்திக் சார் சொன்னாரு. இப்பவும் தப்பாது. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான்க்கா சொல்ல முடியும். தீபா, ஆமா, இந்த பொண்ணு யாரு? அவ பேர் என்ன? அவ பேரு தீபா சார். அப்போ கார்த்திகோட பொண்டாட்டி தான் இந்த குரலுக்கு சொந்தக்காரி, ரைட்டா? ஆமா சார். அவ மட்டும் பல்லவியா போய் பாடிடவே கூடாது சார். ஆனா அந்த கார்த்தியை ஜெயிக்க வைக்க அவ ரிஸ்க் எடுப்பா. நீ முந்திக்க. அதான் இப்படி ஒரு ரகசியம் அந்த பொண்ணு பின்னால இருக்குல்ல, அதை வச்சு அழகா இந்த சவாலை முறியடிக்கலாமே. வீட்டுல சொல்லிடலான்றீங்களா சார்? நான் சொல்ற மாதிரி நீ செய்.
சொன்னதெல்லாம் கவனமா ஃபாலோ பண்ணிட்டேல்ல? ம் பண்ணிட்டேன் சார். நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போ. அப்போ உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஓகே சார். இந்தா. அப்ப நான் வரேன் சார். போயிட்டு வா. எனி டைம் என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காம கேளு. தேங்க்யூ சார். தீபா மூட்டை கட்ட ரெடியா இருடி. இதோ வந்துகிட்டே இருக்கேன். சரி நான் போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாமா, போயிட்டு வா. இவ நல்லவளா கெட்டவள்? அவளும் உன் மாமியார் கிட்ட நீ உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி பயந்து வாயை திறக்காம இருப்பால்ல? இல்ல, இப்ப அவதான் பல்லவின்னு நீங்க கார்த்திக் கிட்ட சொல்லணும். என்னங்க சொல்றீங்க? நீங்க தானே அன்னைக்கு தீபாவை பல்லவியாவே மெயின்டைன் பண்றது நல்லதுன்னு சொன்னீங்க. இல்ல, கார்த்தி சவால் விட்டுருக்கான். புருஷன் சவால்ல தோக்க கூடாதுன்னு தீபா நினைப்பா. அதுக்காக அவ என்ன வேணா பண்ணுவா. அவ யோசிக்கிறதுக்கெல்லாம் நாம டைம் கொடுக்க கூடாது. அதுக்குள்ள நம்ம பிரச்சனை உருவாக்குனாதான் எங்க அத்தைய வச்சு கார்த்திக்க டைவர்ட் பண்ண முடியும். அவன் டோட்டலா அப்செட் ஆகி கொலாப்ஸ் பண்ணி உட்கார வைக்கணும். எல்லாம் சரிதான். தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சா உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்குமே. நீங்க நினைச்சத சாதிச்சுக்குவீங்க. ஆனா தங்க முட்டை இடுற வார்த்தை நாங்க ஏன் இருக்கணும்? உண்மை எங்க அத்தைக்கு தெரிஞ்ச பின்னாடி தீபா நிச்சயமா கார்த்திக் லைஃப்ல இருக்க மாட்டா. அப்புறம் தீபா அவங்க அப்பா வீட்டுக்கு தான் நிரந்தரமா வந்தாகணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுக்க முடியாதா? அண்ணி, தீபா பாத்தீங்க? தீபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனா. ஆபீஸ் போற மாதிரி தான் கிளம்பி போனா. ஆபீஸ்க்கா? என்னாச்சு கார்த்தி? இல்ல, இன்னைக்கு ஹாலிடே ஆச்சு. ஓ, இன்னைக்கு ஹாலிடேவா? தீபா கிளம்பி போனப்போ நான் தோட்டத்துல நின்னுட்டு இருந்தேன். அவ போனதை பார்த்தேன். சரி ஆபீஸ்க்கு தான் போறான்னு நினைச்சேன். ஆபீஸ்க்கு இல்லைன்னா ஒருவேளை கோவிலுக்கு போயிருப்பா. நீங்க வேணா ஒரு கால் பண்ணி பாருங்களேன். சரிங்க அண்ணி, நான் பேசிக்கிறேன். சரி. என்ன பாட்டி, ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்னடா இவ்ளோ பேசுற இவ நம்மள எதுக்கு கார்த்திக் கிட்ட சொல்ல சொல்றா? இவளே சொல்லாமேன்னு தோணுதா? அவளை வச்சு இத்தனை கச்சேரி பண்ண நீங்க சொன்னா டவுட்டே இல்லாம கார்த்தி நம்புவான். ஆனா நான் சொன்னா போய். ஐஸ்வர்யா, நீ புத்திசாலின்னு நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நீ மட்டுமே புத்திசாலின்னு நினைக்காத. நீயா இந்த விஷயத்த சொன்னா பல்லவிங்கிற டிராமாவை அரங்கேத்துனது நீதாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் தீபாவோட சேர்த்து சரிங்க, இப்ப நீங்க வந்து இங்க உட்காருங்க. சார், நான் தான் பக்கத்துல இருப்பேன்ல, பயப்படாதீங்க. வாங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க, சரியா?
பிரேக் பண்ணுங்க. ஓகே. ஸ்டார்டிங் அப்படிதாங்க இருக்கும், போக போக பழகிடும். ஓகேவா? பிரேக்ல இருந்து கால் எடுங்க. ஸ்டடி பண்ணுங்க. இன்னைக்கு இது போதும். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ஓட்ட கத்துக்குவீங்க. சரி. அது பல்லவியோட குரலை மனசுல வச்சுக்கிட்டு விட்ட சவால் தானே. விஷயம் பல்லவிக்கு தெரிஞ்சு அவங்க உங்களை நேர்ல பாக்கணும்னு சொல்றாங்க சார். இத பல்லவி என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? அதான் நானும் கேக்குறேன். சார், நீங்க சத்தியம் வாங்கின விஷயத்திலேயே பல்லவி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. இப்போ மறுபடியும் நீங்க அவங்க குரலை நம்பி இவ்ளோ பெரிய சேலஞ்ச பண்ணிருக்கீங்கன்னதும் அவங்க இன்னும் மெல்ட் ஆயிட்டாங்க சார். எனக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்க ஒருத்தர் இவ்ளோ எஃபர்ட் போடுறாரு, அத நான் மதிக்காம இப்படி மறைஞ்சிருக்கிறது தப்புன்னு சொல்லி ரொம்ப புலம்புனாங்க சார். அப்புறம்தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லி உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னாங்க சார். சரி, இதுல நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? பல்லவி தனியா பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது உங்களோட கரியருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இருந்தோம் நீங்க எப்படி இவ்வளவு நல்லவங்களா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன ஓவரா கலாய்க்கிறாரு பாட்டி. ஏய், நீ கோவப்படாம காரியத்தை சாதிக்க பாரு. என்ன பாட்டி கூட டிஸ்கஷனா? சார், இங்க பாட்டியே இல்ல சார், நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன் நாங்கெல்லாம் நல்லவங்களா மாறவே கூடாதா சார்? உங்களுக்கு என்னைக்கு உண்மை தெரிஞ்சதோ அன்னில இருந்தே பெரிய ரிஸ்க்னு எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இதை தொட முடிச்சுக்கலான்னு எங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. நாங்களே உங்ககிட்ட பல்லவி யாருன்னு சொல்லிட்டா அட்லீஸ்ட் எங்களை நீங்க மன்னிச்சு விடுவீங்கல்ல? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்? சார், எனக்கு அவங்க ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். நாளைக்கு ஈவினிங் நீங்க அங்க வந்தீங்கன்னா பல்லவி உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். நீங்க பார்த்து பேசிக்கலாம். சரி, அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். ஏய், என்னடி ஓவரா பேசுறான் அவன்? ஆமா பாட்டி, பல்லவி உங்களை பார்க்க ரெடின்னு சொன்னதும் அப்படியே ஹாப்பி ஆகி ஓகே சொல்வான்னு பார்த்தா எத்தனை கொஸ்டின். திடீர்னு ஏன் பல்லவியே இதை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதான்னு கேக்குறாரு. ஐயோ, அத நம்ம யோசிக்கவே இல்லையே. விடு விடு, அதான் நான் மேனேஜ் பண்ணிட்டேன்ல, அவர் வந்துருவாரு. இப்பதாண்டி கோகிலாவோட பேத்தின்னு நீ நிரூபிச்சிருக்க. ரூபஸ்ரீ சொன்னது உண்மையா இருந்தா பல்லவி சரியான நேரத்துல நல்ல முடிவா எடுப்பாங்க. எப்படியோ இந்த பல்லவி விஷயத்துக்கு ஒரு முடிவு வந்தா சரி. போய் என்னதான் சொல்றாங்கன்னு கேப்போம். சார், வெளியே எங்கேயாச்சும் கிளம்பிட்டீங்களா? ஆமா தீபா, ஆனா அது என்ன விஷயம் நான் போயிட்டு வந்து சொல்றேன். சார், எல்லாம் நல்ல விஷயம் தாங்க, கன்ஃபார்மா தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போறது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்றேன். தீபா, ஒன்னும் இல்ல சார், சொல்லுங்க சார்.
என்னங்க நான் பேசிட்டு இருக்கேன், அதுக்குள்ள ஏதோ யோசனைக்கு போயிட்டீங்க. சாரி சார். சரி ஓகே, நான் போயிட்டு வந்தேன் என்னன்னு சொல்றேன். கார்த்திக் சார் ஏதோ நல்ல விஷயம்னு சொல்றாரு. எதுவா இருந்தாலும் சரி, நல்ல விஷயத்துக்காக தானே போறாரு, அது நடந்துடணும். ஹலோ கார்த்திக் சார். ஹலோ. கார்த்திக் சார், நான் சொன்ன மாதிரி பல்லவி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்க பேசிக்கோங்க, நான் வரேன். வாங்க உட்காருங்க. ஓகே சார். எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சாரி சார், எனக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுக்க நீங்க எவ்வளவோ எஃபர்ட் எடுத்தீங்க. ஆனா நான் உங்களை இக்னோர் பண்ற மாதிரி அன்னைக்கு பேசிட்டு போயிட்டேன். ரொம்ப சாரி சார். இட்ஸ் ஓகேங்க. ஆனா சடனா என்னாச்சு? அன்னைக்கு நீங்க அப்படி சொல்லிட்டு இப்ப எப்படி மீட் பண்ணி பேசலாம் நீங்களா சொன்னீங்க? ஏங்க? ரூபஸ்ரீ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். அவங்க சொன்னாங்க, இருந்தாலும் உங்ககிட்ட கேக்குறேன். சிதம்பரம்னு ஒருத்தர்கிட்ட நீங்க சேலஞ்ச் பண்ண விஷயத்த சோஷியல் மீடியால பார்த்தேன் சார். அதான் இதுக்கு மேலயும் நான் மறைஞ்சிருக்கணுமான்னு தோணுச்சு. என் குரல் மேல இவ்ளோ நம்பிக்கையா இருக்க ஒருத்தரை பார்க்க எனக்கு ஏன் அந்த நம்பிக்கை வரலன்னு தோணுச்சு. அப்பதான் உங்களை பார்த்து பேசணும்னு முடிவு பண்ணேன். என் ஃப்ரெண்டு கிட்ட உங்ககிட்ட பேசலன்னு முடிவு சொன்னேன். அவங்களும் அன்னைக்கு கச்சேரியில உங்களை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இனிமேலும் இதை கண்டினியூ பண்ணா பிரச்சனையாகும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கார்த்திக் சார் மூலியமா உனக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்ணிக்கோன்னு அவங்க